தலைநகர் மதுரையில ஒற்றர்கள் சிலர் பிடிபட்டதால களப்பிரர்கள் காவலை பலப்படுத்துறாங்க. ஊருக்குள்ள ஒற்றறிய போன அழகன் பெருமாளின் நண்பர்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. கையில ரகசிய எழுத்துக்களோட அரண்மனைக்கு போன ரத்தின மாலையும் திரும்பி வரல. கணிகை மாளிகையை விட்டு வெளியேற முடியாம அழகன் பெருமாளும் இளைய நம்பியும் அன்றைய ராத்திரி அங்கேயே கழிச்ச பிறகு விடியற் காலையில கணிகை ரத்தின மாலை வந்து சேர்றா. தான் கைகள்ல எழுதிட்டு போன கேள்விக்கு கால்கள்ல பதில கொண்டு வந்திருக்கா. இதத்தான் முந்தின அத்தியாயத்துல நீங்க கேட்டீங்க. அந்த நிகழ்வோட தொடர்ச்சிய இன்றைய பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய நித்திலவல்லிங்கிற நாவலுடைய முதல் பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நாம 25 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். 26வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 26, அபாய சூழ்நிலை. கணிகை ரத்தின மாலை தன் கால்களின் வழியே கொண்டு வந்த மறுமொழியும் விடுவதற்கு முன் நிலவரை வழியே அவசர அவசரமாக வந்து யானைப்பாகன் அந்துவன் தெரிவித்து விட்டு போன செய்திகளும் சூழ்ந்திருக்கும் அபாயங்களை நன்றாக எடுத்து காட்டின. ரத்தின மாலையின் கைகளில் தாங்கள் எழுதி அனுப்பியிருந்த வினாக்களுக்கு கால்களில் கிடைத்திருந்த மறுமொழிகள் ஓரளவு அவர்களுக்கு ஏமாற்றம் அளிப்பவையாகத்தான் இருந்தன. விடைகளுக்கு பதில் எச்சரிக்கைகள் தான் பெரும்பாலும் கிடைத்திருந்தன. என்றாலும் அவை பயனுள்ள எச்சரிக்கைகளாகவே இருந்தன. சோனகர் நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு இறக்குமதியாகும் குதிரைகள் நிறைந்த கப்பல் கொர்க்கை துறைமுகத்திற்கு எப்போது வந்து சேரும்? அப்படி வந்து இறங்கும் குதிரைகளை எப்போது கோநகருக்கு கொண்டு வரப்போகிறார்கள்? கோநகருக்கு குதிரைகளை கொண்டு வரும்போது களப்பிரர்கள் அதற்காக செய்திருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? இந்த வினாக்களைத்தான் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த கேள்விகளுக்கு பதிலாக குதிரைகளை பற்றி இப்போது கவலைப்பட வேண்டாம், கொர்க்கை துறையில் கரை இறங்கிய பின்பும் 1 மண்டல காலத்துக்கும் அதிகமாக அவற்றை அங்கே கொர்க்கையின் அருகில் உள்ள மணல் வெளிகளில் பழக்கி வசப்படுத்த போகிறார்கள். அப்படி பழக்கி வசப்படுத்திய பிறகுதான் அவற்றை தலைநகருக்கு கொண்டு வருவதை பற்றியே சிந்திப்பார்கள். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிறிது காலம் மிக எச்சரிக்கையாகவும் தலைமறைவாகவும் இருக்க வேண்டியதுதான். ஒற்றர்கள் 2 பிடிபட்டதிலிருந்து களப்பிரர்கள் மிக கடுமையாகி இருக்கிறார்கள். எங்கும் எதையும் சந்தேக கண்களோடு பார்க்கிறார்கள் என்பதுதான் மறுமொழியாக கிடைத்திருந்தது. ஏறக்குறைய இதையேதான் வேறு வார்த்தைகளில் காலையில் வந்த யானைப்பாகன் அந்துவனும் சொல்லிவிட்டு போயிருந்தான். தாங்கள் செய்வதற்கு இருந்த காரியங்களையும் இந்த மறுமொழியையும் வைத்து சீர்தூக்கி சிந்தித்தார்கள் அவர்கள். அழகன் பெருமாள் இந்த எச்சரிக்கையையும் இதற்கு முன்பே கிடைத்திருந்த அந்துவனின் எச்சரிக்கையையும் மிகவும் பொருட்படுத்தினான். இளைய நம்பியோ இந்த எச்சரிக்கைகளை பற்றி ஓரளவு அலட்சியமே காண்பித்தான். இந்த ஆண்மையற்ற எச்சரிக்கைகளை பொருட்படுத்த தொடங்கினால் நாம் நெடுங்காலம் இன்னிசையை செவிமடுத்து கொண்டும் ஆடல் அபிநயங்களை ரசித்துக் கொண்டும் இந்த கணிகை மாளிகையிலேயே முடங்கி கிடந்து நாட்களை கழிக்க வேண்டியதுதான். இன்னும் திரும்பி வந்து சேராத உபவனத்து நண்பர்கள் சிறைப்பட்டு விட்டார்களா இல்லையா, அவர்கள் நிலை என்ன என்பதையெல்லாம் கூட நாம் அறியவே முடியாது. வீரர்கள் அபாயங்களின் இடையேயும் வெளிப்பட்டு அவற்றை எதிர்கொள்வதுதான் முறை. அலை ஓய்ந்த பிறகு கடலாட முடியாது, அலை ஓயப் போவதும் இல்லை என்று கோபம் வெளிப்படையாக தெரிகிற குரலிலே பேசினான் இளைய நம்பி. அழகன் பெருமாளும் ரத்தின மாலையும் இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. இளைய நம்பி சூழ்நிலையின் அபாயங்களை நன்றாக உணரவில்லை என்றே அவர்கள் கருதினார்கள். அழகன் பெருமாள் சாந்தமான குரலிலேயே இளைய நம்பிக்கு மறுமொழி கூறினான். ஐயா, உலகியல் அனுபவம் அதிகமுள்ளவன் என்ற முறையில் நான் கூறுவதை நீங்கள் சிறிது பொறுமையாக கேட்க வேண்டும். அபாயங்களை வெல்ல வேண்டும் என்ற ஆசையில் அபாயங்களிலேயே போய் சிக்கிக் கொண்டு விடக்கூடாது. அந்துவன் மூலமோ அரண்மனையில் இருக்கும் நம்மை சேர்ந்த ஒற்றர்கள் மூலமோ மீண்டும் நற்குறிப்பு அறிவிக்கப்படுகிற வரை நாம் இந்த மாளிகையில்தான் மறைந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பல நாட்களாக முயன்று செய்த எல்லா செயல்களும் பாழாகிவிடும். நம்முடைய அந்தரங்கமான பல செய்திகள் களப்பிரர்களுக்கு தெரிந்துவிடும். நிலவரை வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுவிடும். எல்லா நேரங்களிலும் குமுறி கொண்டிருப்பது மட்டும் வீரனின் அடையாளமில்லை. சில நேரங்களில் மிகவும் பொறுமையாக இருப்பதும் வீரனின் லட்சணம்தான் என்று பதில் சொன்னான் அழகன் பெருமாள். அப்போது ரத்தின மாலையும் அழகன் பெருமாளோடு சேர்ந்து கொண்டாள். அரண்மனை பெண்களிடமும் அந்த புறத்திலும்
மிகவும் வேண்டியவள் என்று பெயர் எடுத்திருக்கும் என்னிடமே நேற்று இரவு சந்தேகப்பட்டு பார்க்க தொடங்கிவிட்டார்கள். தந்திரமாகவும் நுண்ணறிவுடனும் கைகளை விடுத்து கால்களில் எழுதி வந்ததால் தான் நான் பிழைத்தேன். இல்லாவிட்டால் என் கதியே அதோகதி ஆகியிருக்குமோ என்று பயந்திருந்தேன் நான். ரத்தினமாலை சொன்னதை கேட்டு, பெண்கள் பயப்படுகிற விஷயங்களுக்கெல்லாம் இங்கு ஆண்களும் பயப்பட வேண்டியிருப்பதுதான் பரிதாபத்துக்குரிய காரியம் என்று இளைய நம்பி உடனே வெட்டியது போல் கூறியதை கேட்டு அழகன் பெருமாள் வெறுப்போடு முகத்தை திருப்பிக் கொண்டான். ஒரு கோபத்தில் வெடுக்கென்று இப்படி சொல்லிவிட்டாலும் அடுத்த கணமே ஏன் இப்படி சொன்னோம் என்று இளைய நம்பியே தனக்குள் தன் நாவின் துடுக்கை கடிந்து கொண்டான். ஆனால் இளைய நம்பி கூறியதை கேட்டு அழகன் பெருமாள் கோபித்துக் கொண்டதைப் போல் ரத்தினமாலை கோபப்படவில்லை. அவனை ஏறிட்டு பார்த்து வாய் நிறைய சிரித்தாள். நடனம் ஆடி வரும் மயில் போல் மெல்ல நடந்து வந்து அவன் அருகே மூச்சு காற்று உராயும் இடைவெளியின் நெருக்கத்தில் நின்று கொண்டாள். தன்னுடைய மேனியின் நறுமணங்களை அவன் சுவாசிக்க முடிந்த அண்மையில் நின்று கொண்டு, ஐயா திருக்கான பேர் வீரரே, நீங்கள் ஒரு விஷயத்தை முற்றிலும் மாற்றி சொல்கிறீர். உங்கள் வாக்கியம் ஆண்கள் செய்ய முடியாத பல காரியங்களை ஆண்களுக்காக இங்கே பெண்கள் தான் சாதித்து கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றிருக்க வேண்டும். ஏதோ கோபத்தில் வார்த்தைகளை மாற்றி சொல்லிவிட்டீர்கள் என்று அவனை நயமாக சாடினாள் ரத்தினமாலை. அந்த கணிகையின் இந்த சொற்கள் மனதில் நன்றாக உறைந்து விட்டதன் காரணமாக இளைய நம்பி கடும் கோபமுற்று அந்த மாளிகையிலிருந்து வெளியேறிவிட முற்பட்ட போது அதுவும் முடியவில்லை. மிகவும் வினயமாக அந்த முயற்சி தடுக்கப்பட்டது. அத்தியாயம் 27. ஊமை நாட்கள். அடக்க முடியாத சினத்தோடு வெளியேறுவதற்கு இருந்த இளைய நம்பியை கை கூப்பி வழிமறித்தாள் ரத்தினமாலை. சற்று முன் அவனுக்கு கடுமையாக மறுமொழி கூறி அவனை குத்தி காட்டி பேசிய போது எவ்வளவுக்கு அவள் பெண் புலியாக காட்சியளித்தாளோ அவ்வளவு இப்போது ஒரு பேதையாகி இறைஞ்சி அவனை மன்றாடினாள் அவள். கருணை கூர்ந்து, நான் பேசியதில் ஏதாவது பிழை இருந்தால் தாங்கள் பொறுத்தருள வேண்டும். இந்த வீட்டிலோ இந்த வீதியிலோ நீங்கள் கோபப்பட்டு பயனில்லை. ஆண்களின் கோபமோ பிடிவாதமோ வெற்றி பெற முடியாத வீதி இது. பெண்கள் புன்னகைகளாலும் பார்வைகளாலும் நிரந்தரமாக வென்று கொண்டிருக்கும் போர்க்களம் இது. ஒரு வகை பிரியத்தாலும் உரிமையாலும் நான் உங்களிடம் கூறிவிட்ட சில சொற்களை பெரிதாக நினைத்து நீங்கள் கோபம் கொள்ளக்கூடாது. உங்கள் அடிமை அழகாக பேசி நன்றாக விவாதித்தால் அதில் உங்களுக்கு பெருமை இல்லையா என்று கேட்டாள். தலைவனாக இருப்பவன்தான் யார் யார் தன் அடிமைகள் என்பதை முடிவு செய்ய வேண்டும். இங்கோ அடிமைகளே தங்கள் தலைவன் யார் என்பதையும் கூட முடிவு செய்கிற அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறார்கள் என்றான் இளைய நம்பி. தலைவன் பெருந்தன்மை உடையவனாக இருந்தால் அடிமைகளும் கூட சுதந்திரமாக இருக்க முடியுமே என்று பதில் உரைத்தாள் ரத்தினமாலை. இந்த சொற்களை கேட்டு அவளை சுட்டெரித்து விடுவது போல் ஏறெடுத்து பார்த்தான் இளைய நம்பி. அவளை அவனால் வெறுக்கவும் முடியவில்லை, தவிர்க்கவும் முடியவில்லை. அவனுடைய வழியின் குறுக்கே அவள் நின்றாள். அவள் பேசியிருந்த வார்த்தைகள் அவனுடைய நெஞ்சின் மென்மையிலே இன்னும் உறுத்தி கொண்டுதான் இருந்தன. அவளுடைய கண்களின் பார்வையும் சிரிப்பின் நளினமும் அவனை சினமடைய விடாமல் தடுத்து கொண்டிருந்தன. அவள் அவன் முன் மண்டியிட்டு மன்றாடத் தொடங்கியிருந்தாள். அப்போது மென்மையும் குளிர்ச்சியும் வாய்ந்த ரத்தினமாலையின் கைவிரல்கள் தன் பாதங்களின் மேல் படுவதை உணர்ந்தான் அவன். வாதிடுவதில் இருந்த உறுதி வணங்குவதிலும் இருந்ததைக் கண்டு ஒரு கணம் அவன் அவளை புரிந்து கொள்ள முடியாமல் தயங்கினான். இறுதியில் வெற்றி பெற்றது அவள்தான். கால்களை பற்றி கொண்டு அவனிடம் மன்றாடி அவன் அங்கிருந்து வெளியேற முடியாதபடி அவள் தடுத்து விட்டாள். ஒரு கணிகையிடம் இருந்தே தீர வேண்டிய திறமைகள் அவளிடம் குறைவின்றி இருப்பதை இப்போது அவனால் நன்றாக விளங்கிக் கொள்ள முடிந்தது. தன்னை அறியாமலே தான் அவளிடம் மயங்கி இருப்பதும் மாறி இருப்பதும் வசப்பட்டிருப்பதும் பிடிவாதத்தை தோற்றிருப்பதும் அவனுக்கே மெல்ல மெல்ல புரிய தொடங்கியது. ஒரு கணிகையின் மாளிகையில் ஒரு நாள் தங்கியதிலேயே இப்படி ஆகுமானால் இன்னும் நாட்கணக்கில் இங்கே மறைந்து வசிக்க நேரிடுகையில் என்னென்ன ஆகுமோ என்று தயக்கமாக இருந்தது அவனுக்கு. அன்று பிற்பகல் வரை இளைய நம்பி அழகன் பெருமாளுடனோ குரலனுடனோ கூட பேசவில்லை. அவர்களும் அவனிடம் எதையும் கேட்க வரவில்லை. ரத்தினமாலை மட்டும் அவனை அளவுக்கும் அதிகமாகவே ஓடி ஆடி உபசரித்துக் கொண்டிருந்தாள். இதே நிலைமையில் சில தினங்கள் கழிந்தன. எவ்வளவுதான் உபசாரங்கள் இருந்தாலும் சிறை வைக்கப்பட்டு விட்டது போல் ஒரு மாளிகையின் உள்ளே இருக்க நேர்ந்தது குறையாகவே தோன்றியது இளைய நம்பிக்கு. இப்படி முடங்கி கிடப்பதற்காகவா திருக்கான பேரிலிருந்து நான் புறப்பட்டு வந்தேன்? களப்பிரர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் பாண்டிய நாட்டை மீட்டுக் கொள்வதற்கு செயலாற்ற முடியாமல் யாழிசையையும் அபிநயங்களையும் சந்தன நறுமணத்தையும் அனுபவித்துக் கொண்டு கூடல் மாநகரின் கணிகையர் வீதியில் ஓர் இல்லத்தில் இப்படி அகப்பட்டு போகவா என் தலையில் எழுதியிருக்கிறது
என்று தனக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்தான் அவன். நாட்கள் பேச்சற்ற ஊமைகளாய் இயக்கமற்று முடம்பட்ட பொழுதுகளை உடையனவாய் கழிந்து கொண்டிருந்தன. ஒரு நாள் அந்த மாளிகையின் மற்றொரு பகுதியில் அடுக்கியிருந்த தமிழ் ஏட்டுச்சுவடிகளை அவனுக்கு காண்பித்தாள் ரத்தினமாலை. பழந்தமிழ் இலக்கியங்கள் அடங்கிய அந்த சுவடிகளை பார்த்ததும் அவனுக்கு நான்மாடக்கூடல் நகரத்தின் புகழ்பெற்ற தமிழ்ச்சங்கம் நினைவு வந்தது. களப்பிரர் ஆட்சியில் தமிழ் மொழியும் தமிழ் புலவர்களும் தமிழ் நாகரீகமும் தமிழ் சங்கமும் பொலிவுடனோ புகழுடனோ இருக்காதென்று தானே கணித்து கொள்ள முடிந்தாலும் கோநகரிலேயே வாழும் கணிகை ரத்தினமாலையிடம் அதை பற்றி தெரிந்து கொள்ள கருதி அவளை வினவினான் இளைய நம்பி. களப்பிரர் ஆட்சியில் தமிழ் சங்கத்தாரும் சங்கமும் புலவர்களும் என்ன ஆனார்கள்? நான் கோநகருக்கு வந்த பிறகு உன்னிடமோ அழகன் பெருமாளிடமோ சங்கத்தை பற்றியும் அதன் புகழ் பெற்ற புலவர்களை பற்றியும் இதுவரை எதுவுமே கேள்விப்படவில்லையே என்றான். ஏதாவது இருந்தால் அல்லவா கேள்விப்படுவதற்கு? கபாடபுரத்திலும் தென்மதுரையிலும் இருந்த புகழ்பெற்ற தமிழ்ச் சங்கங்களை எல்லாம் கடல் கோள் அழித்தது என்றால் இந்த சங்கத்தை களப்பிரர் ஆட்சியே அழித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பு புலவர்கள் அமர்ந்திருந்த மண்டபங்களில் களப்பிரர்கள் இப்போது குதிரைகளை கட்டியிருக்கிறார்கள். ஏடுகளும் சுவடிகளும் குவித்திருந்த இடங்களில் எல்லாம் வாள்களையும் வேல்களையும் குவித்து விட்டார்கள். ஓலைகளில் எழுத்தாணிகள் கீறிய ஒலிகள் கேட்ட இடமெல்லாம் ஆலிமொழி இன்று ஒலிக்க தொடங்கிவிட்டது என்று வருத்தத்துடன் சொன்னாள் ரத்தினமாலை. ஆயிரங்காலத்து மொழி அழியும் போது அதை ஒட்டி வளர்ந்த எல்லா நாகரீகமும் நலியத்தான் வேண்டும் போலிருக்கிறது என்றான் இளைய நம்பி. நலிந்தாலும் வளர்ந்தாலும் அது எதிர்காலத்திற்கு வரலாறு ஆகிறது. தமிழ் நாகரிக வரலாற்றில் தங்கள் காலத்தின் அடிமை முத்திரையாக களப்பிரர்கள் இருளை பூசியிருக்கிறார்கள் என்றாள் ரத்தினமாலை. ரத்தினமாலை, இருளை நான் எப்போதும் முடிந்த முடிவாக ஒப்புக்கொண்டு ஏற்பதில்லை. ஒவ்வொரு இருட்டுக்கு பின்பும் ஒரு வைகரை உண்டு என்று திடமாக நம்புகிறவன் நான் என்று உறுதியுடன் சொன்னான் இளைய நம்பி. நீங்கள் மட்டுமின்றி எல்லோருமே அப்படித்தான் நம்புகிறோம். ஆனால் கடந்த சில நாட்களாக வெளியே இரவும் பகலும் என்னென்ன நடைபெறுகின்றன என்பதை கூட அறிய முடியாமல் நாம் இங்கே முடங்கி கிடக்கிறோமே. யாரிடமிருந்தும் எந்த செய்தியும் தெரியவில்லை. காரி, களர்ச்சிங்கன், சாத்தன், தேனூர் மாந்திரேகன் செங்கனான் ஆகிய நம் நண்பர்கள் என்ன ஆனார்கள் என்பதும் தெரியவில்லையே என்று கேட்டுக்கொண்டே சற்று முன்பு அங்கே வந்திருந்த அழகன் பெருமாள் காரிய கவலையோடு பேசினான். அந்த மாளிகையில் கழிந்த ஊமை நாட்களில் முதலாக அழகன் பெருமாள் தன்னிடம் மௌனத்தை கலைத்து கொண்டு பேச வந்திருப்பது இளைய நம்பிக்கு புரிந்தது. சில நாட்களாக அவனுக்கு தன் மீது ஏற்பட்டிருந்த மனத்தாங்கல் மாறி தன்னோடு மேலே என்ன செய்வது என்பது பற்றி பேச முன்வரும் நிலைமை இயல்பாக ஏற்பட்டிருப்பதை இளைய நம்பி வரவேற்றான். என்றாலும் அழகன் பெருமாளின் வினா அவனுக்கு கோபத்தை தான் ஊட்டியது. காரி, களர்ச்சிங்கன் முதலிய நண்பர்களை தேடவும் உயிருக்கு ஆபத்தின்றி பாதுகாக்கவும் நாம் விரைந்து ஆவண செய்ய வேண்டும் என்று கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டதிலிருந்து நான் விடாமல் உன்னிடம் வற்புறுத்தி வருகிறேன் அழகன் பெருமாள். அப்போதிருந்து நீதான் அவர்களை பற்றி கவலைக்கிடமின்றி மறுமொழி கூறியிருக்கிறாய். அவர்கள் எவ்விதத்திலும் பத்திரமாக இந்த மாளிகைக்கு திரும்பி வந்து விடுவார்கள் என்று உறுதியளித்திருக்கிறாய். உன்னுடைய அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை எனக்கே வியப்பை அளித்திருக்கிறது. இப்போதோ நீயே என்னிடம் வந்து வேறு விதமாக கேட்கிறாய். நான் உனக்கு என்ன மறுமொழி சொல்வது என்று சிறிது சினத்துடனே அழகன் பெருமாளை கேட்டான் இளைய நம்பி. அத்தியாயம் 28. கபால மோட்சம். அழகன் பெருமாள் மீண்டும் அதையேதான் சொன்னான். ஆனால் கோபப்படாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் சொன்னான். காரி, களர்ச்சிங்கன் முதலிய நால்வரும் பத்திரமாக இந்த மாளிகைக்கு திரும்பி வந்து சேரக்கூடியவர்கள் என்பதை பொறுத்து இப்போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நகரத்தின் பரபரப்பான சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்கள் முயற்சியையும் மீறி ஏதாவது நடந்திருக்குமோ என்றுதான் இப்போது சந்தேகப்படுகிறேன் என்றான் அவன். இளைய நம்பி இப்போது மறுமொழி கூறவில்லை. புன்முறுவல் பூத்தான். சிறிது நேரம் பொறுத்து அழகன் பெருமாளை நோக்கி, உன்னிடம் நம்பிக்கையும் இருக்கிறது, சந்தேகமும் இருக்கிறது. இந்த ரெண்டில் எது எப்போது இருக்கிறது என்பதைத்தான் உன்னோடு பழகுகிறவர்கள் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றான் அவன். சொல்ல போனால் வாழ்க்கையே இந்த ரெண்டிற்கும் நடுவில் தான் எங்கோ இருக்கிறது என்று அவர்களுடைய உரையாடலில் குறுக்கிட்டாள் ரத்தினமாலை. அவளுடைய இந்த வாக்கியம் தன்னையும் அழகன் பெருமாளையும் ஒன்று சேர்த்து வைக்கும் தொனி உடையதாக இருப்பது இளைய நம்பிக்கு புரிந்தது. உள்ளூர நகைத்து கொண்டான் அவன். உணவு முடிந்த பின் அன்று இரவு முதல் முறையாக அழகன் பெருமாளும் இளைய நம்பியும் ரத்தினமாலையும் மாளிகையின் நடுக்கூடத்தில் அமர்ந்து வட்டு ஆடிக்கொண்டிருந்தார்கள். குரளன் சந்தனம் அரைக்கும் பகுதிக்கு உறங்கப் போயிருந்தான்.
விளையாடத் தொடங்கியவர்கள் இரவு நெடுநேரமாகியும் நிறுத்தாமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள். நள்ளிரவுக்கு மேலும் ஆகிவிட்டது. விளையாட்டில் தொடர்ந்து ரத்தினமாலையின் காய்களே வென்று கொண்டிருந்தன. ஆட்டத்தின் காய்கள் கூட அழகிய பெண்களிடம் மயங்கி விடுகின்றன என்றான் இளைய நம்பி. ஆனால் ஆடுபவர்கள் ஒருபோதும் மயங்குவதில்லை என்று உடனே மறுமொழி கூறிவிட்டு அவனை ஓரக்கண்ணால் பார்த்தாள் ரத்தினமாலை. அழகன் பெருமாள் இதை கேட்டு சிரித்தான். அப்போது யாரோ ஓடி வரும் ஓசை கேட்டு விளையாட்டில் கவனமாயிருந்த மூவருமே திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தார்கள். கை கால் பதறி நடுங்க குரலன் தூக்கம் கலைந்து சிவந்த கண்களோடு அவர்களுக்கு எதிரே வந்து நின்றான். உடனே பேசுவதற்கு சொற்கள் வராமல் சந்தனம் அரைக்கும் பகுதியை சுட்டிக்காட்டி பயத்தோடு வார்த்தைகளை அரற்றினான் அவன். உடனே விளையாட்டை நிறுத்திவிட்டு மூவருமே எழுந்து விட்டார்கள். அவனோடு சந்தனம் அரைக்கும் பகுதிக்கு சென்றதும் அங்கே நடுவாக இருந்த சந்தன கல்லுக்கு அருகே காதை வைத்து உற்று கேட்டுவிட்டு அழகன் பெருமாளையும் கீழே படுத்தாற் போல் சாய்ந்து அதை கேட்க சொல்லி சைகை செய்தான் குரலன். அழகன் பெருமாள் சந்தன கல்லை ஒட்டி செவியை சாய்த்து கேட்ட பின் இளைய நம்பியையும் அவ்வாறே கேட்குமாறு குறிப்பு காட்டினான். அவனும் அவ்வாறே செய்தான். பிறகு ரத்தினமாலையும் கீழ்ப்பக்கமாக குனிந்து உற்று கேட்டாள். கீழே நிலவரை படிகளில் யாரோ நடக்கும் ஒலி கேட்டது. அப்படி நடப்பவர் வேண்டியவராகவோ வழி தெரிந்தவராகவோ இருந்தால் அடையாளமாக கல்லை தூக்கி கொண்டு மேலே வந்துவிட முடியும். அப்படி வராமல் கீழேயே நடப்பதிலிருந்து அந்நியன் யாரேனும் வந்துவிட்டானோ என்ற பயம் அவர்களை சூழ்ந்தது. ஒருவனுடைய காலடி ஓசைதான் கேட்கிறது என்றாலும் பின்னால் வரிசையாக பல பூத பயங்கர படை வீரர்கள் நிற்கலாமோ என்று அழகன் பெருமாளின் கற்பனையில் ஒரு சந்தேகம் எழுந்தது. ஒரு தாக்குதலை எதிர்கொள்ள ஆயத்தமாக வேண்டிய நிலைமையில் அப்போது அவர்கள் இருந்தார்கள். மின்வெட்டும் நேரத்தில் இளைய நம்பி ஒரு திட்டமிட்டான். அந்த அறையின் ஒரு மூலையில் கருமரத்தில் செய்த இரும்பு பூன் பிடித்த உலக்கைகள் 2 இருந்தன. அதில் ஒன்றை எடுத்துக்கொள்ளும்படி அழகன் பெருமாளுக்கு குறிப்பு காட்டிவிட்டு இன்னொன்றை தான் தன் கையில் எடுத்துக்கொண்டு சந்தன கல்லை மேற்புறம் இருந்தபடியே மெல்ல தூக்கி நகர்த்தும்படி குரலனுக்கும் ரத்தினமாலைக்கும் சைகை செய்தான் இளைய நம்பி. அவனுடைய திட்டப்படி வந்திருப்பவனோ வந்திருப்பவர்களோ எவ்விதமாகவும் உயிர் தப்ப முடியாது. இந்த வழி கண்டுபிடிக்கப்பட்டு களப்பிரர்களிடம் அகப்பட்டு விட்டால் தங்களுடைய எல்லா வழிகளும் அடைபட்டுவிடும் என்ற இறுதி பாதுகாப்பு உணர்வின் காரணமாக அவர்கள் அப்போது மிக எச்சரிக்கையோடு இருந்தார்கள். கீழே நடந்து வருபவன் ஏதோ வலியில் அரற்றுவது போல் தீன ஒலிகளுடன் மூச்சு இறைக்க இறைக்க நடந்து கொண்டிருப்பதை கூட அவர்கள் வெளிப்புறம் கேட்க முடிந்தது. வந்திருப்பவன் நிலவரை வழிக்கு முற்றிலும் புதியவனாக இருந்தாலொழிய இப்படி மூச்சு இறைக்க நேருவது சாத்தியமில்லை என்றும் அவர்கள் அனுமானம் செய்தார்கள். எதிரெதிர் பக்கங்களில் உலக்கைகளோடு அழகன் பெருமாளும் இளைய நம்பியும் நின்று கொண்ட பின் மேல்புறம் மூடியிருந்த சந்தன கல்லை மெல்ல நகர்த்தி எடுத்தார்கள் குரலனும் ரத்தினமாலையும். ஓரிரு கணங்கள் மயான அமைதி நிலவியது அங்கே. கீழே நிலவரை துவாரத்தின் இருளிலிருந்து யாரும் மேலே வரவில்லை. ஆனால் உட்பக்கம் மூச்சு விடுகிற ஒலி கோரமாக கேட்டது. மேற்பக்கம் கைகளில் உலக்கைகளோடு நின்ற இருவரும் இந்த வழியாக வெளியே நீட்டப்படும் தலைக்கு கபால மோட்சம் அளிப்பதென்ற உறுதியுடன் நின்று கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த போதே கீழ்ப்புறம் இருந்து வெண்மையாக ஏதோ மேல் நோக்கி எழுவது தெரிந்தது. வந்திருக்கும் மனிதனின் தலைப்பாகைதான் அது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் என்ன கோரம்! பச்சை மூங்கில் பிரம்பில் ஒரு பயங்கரமான கபாலமே மெல்ல மெல்ல மேலே வந்தது. எதிர்பாராத விதமாக மேலே கழியில் கோர்த்த மண்டை ஓடு ஒன்று முந்தி கொண்டு வரவே அதை அடிப்பதற்கு ஓங்கியிருந்த உலக்கைகள் திடுக்கிட்டு பின்வாங்கின. இருளிலிருந்து மேல் நோக்கி வந்து ஆடும் அந்த கபாலம் அவர்களை நோக்கி கோரமாக நகைப்பது போல் இருந்தது. கீழே அந்த மூங்கில் பிரம்பை பிடித்திருந்தவரின் கை நடுங்கியதாலோ என்னவோ மேலே அந்த கபாலமும் நடுங்கி ஆடியது. பயத்தினால் ரத்தினமாலை 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டாள். எல்லோருக்கும் மேனி புல்லரித்திருந்தது. தொடர்ந்து வேறெதுவும் நிகழாமல் அந்த கபாலமே கழியில் ஆடிக்கொண்டிருக்கவே அழகன் பெருமாள் ஒரு தீப்பந்தம் ஏற்றி கொண்டு வா என்று மெல்லிய குரலில் குரலனிடம் கூறினான். குரலன் உள்ளே விரைந்தான். சில கணங்களில் தீப்பந்தத்தோடு அவன் திரும்பி வந்தான். அத்தியாயம் 29. தேனூர் மாந்திரீகன். தன் கையில் இருந்த இரும்பு உலக்கையை குரலனிடம் கொடுத்துவிட்டு தீப்பந்தத்தை வாங்கி கொண்டு நிலவரைக்குள்ளே சிறிது தொலைவு ஒளி தெரியுமாறு அதை கீழே தனித்து பிடித்தான் இளைய நம்பி. அதே சமயத்தில் இந்த கபாலத்தையும் கழியையும் பற்றி எடுத்து மேலே ஏறி என்று ரத்தினமாலையிடம் கூறினான் அழகன் பெருமாள். அந்த கபாலத்தை கைகளாலே தொடுவதற்கு கூசி அருவறுத்து கொண்டிருந்தாலும்
அவள் நடுங்கும் கைகளால் அதை பற்றி இழுத்தாள். ரத்தின மாலை பற்றி இழுத்தவுடன் அந்த கழியும் கபாலமும் மேலே வந்து விழுந்து விட்டன. ஆனால் அதே சமயம் கீழே நிலவரையில் அதை பிடித்திருந்தவன் ஈன குரலில் வலி எடுத்து முனகுவது போல் கேட்கவே அவர்கள் நால்வருமே ஏக காலத்தில் வியப்படைந்து விட்டார்கள். உடனே அழகன் பெருமாளுக்கு முற்றிலும் புதியதொரு சந்தேகம் எழுந்தது. தன் கையில் இருந்த உலக்கையை மூலையில் வைத்துவிட்டு அவன் துணிந்து கீழே நிலவரைக்குள் இறங்கினான். கீழே இறங்கிக் கொண்டு மேல்புறம் இளைய நம்பியிடமிருந்த தீப்பந்தத்தை கை நீட்டி வாங்கி படிமேல் தளர்ந்து கிடந்தவனை பார்த்ததும், ஐயோ, இது என்ன கோரம்! உனக்கு இது எப்படி நேர்ந்தது செங்கடான் என்று கதறாத குறையாக உருகிய குரலில் வினவினான் அழகன் பெருமாள். செங்கடானை மேலே தூக்கும் முயற்சிகள் உடன் மேற்கொள்ளப்பட்டன. நிலவரை வழியின் ஏதோ ஒரு முனையிலிருந்து அதை கண்டுபிடித்து அந்த மாளிகையை கைப்பற்றுவதற்காக களப்பிரர்கள் பூதபயங்கர படை வீரர்கள் சிலரை அனுப்பியிருக்க கூடுமோ என்ற பயத்துடனேயே அந்த வினாடி வரை கவலைப்பட்டு காரியங்களை செய்த அவர்களுக்கு இப்போது பட வேண்டிய கவலையும் வருத்தமும் வேறாக இருந்தது. தோளிலும் முன்கைகளிலும் ரணமாய் ரத்தம் பீரிட்டு பாய காயமுற்று வந்து சேர்ந்திருந்த தேனூர் மாந்திரீகன் செங்கடானை தன் கைகளால் மேலே தூக்கினான் அழகன் பெருமாள். இளைய நம்பி மேற்புறம் இருந்து கைத்தாங்கலாக செங்கடானின் உடலை வாங்கினான். தேனூர் மாந்திரீகனுக்கு என்ன நேர்ந்தது? இவ்வளவு ஆபத்தான நிலையிலும் தேனூர் மாந்திரீகன் மூங்கில் கழியில் கபாலத்தை கோத்து மேல் நீட்டியது ஏன் என்று அவர்களுக்கு புரியவில்லை. உடனே காயங்களுக்கு மருந்திட்டு அவனை தேற்றும் முயற்சிகளை அவர்கள் விரைந்து மேற்கொள்ள வேண்டியிருந்தது. மருந்து அரைப்பதற்கும் தைலம் காய்ச்சி கொண்டு வரவும் பறந்தாள் ரத்தினமாலை. அவளுடைய சுறுசுறுப்பு இளைய நம்பிக்கு வியப்பை அளித்தது. பெண் ஓர் அழகு என்றால் அவளுக்கு குறிப்பறியும் தன்மையும் விரைவும் சுறுசுறுப்பும் இன்னொரு அழகு. அழகுக்கு அழகு செய்வது போல் அவை இரண்டுமே ரத்தினமாலையிடம் அமைந்திருந்தன. தவிட்டை துணியில் கட்டி கொதிக்கும் வெந்நீரில் நனைத்து செங்கடானின் உடலில் ஒத்தடம் கொடுத்தார்கள் அழகன் பெருமாளும் இளைய நம்பியும். செங்கடான் ஏதோ நலிந்த குரலில் சொல்ல முயன்றான். அப்போதிருந்த நிலையில் அவன் பேசுவது நல்லதில்லை என்று கருதிய இளைய நம்பி அமைதியாயிருக்குமாறு அவனுக்கு சைகை செய்தான். மறுநாள் விடிந்ததும் தேனூர் மாந்திரிகன் ஓரளவு தெளிவடைந்திருந்தான். அவனிடமிருந்து என்னென்ன செய்திகள் தெரிய போகின்றன என்று அறியும் ஆவலில் அவர்கள் காத்திருந்தார்கள். ஓரளவு அவன் பேச முடியும் என்ற அளவிற்கு நிலைமை தேறியிருந்ததை அறிந்து அழகன் பெருமாள் அவனை கேட்டான். செங்கடான், உனக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டது? எவரால் ஏற்பட்டது? உன்னோடு இருந்த காரி, களர்ச்சிங்கன், சாத்தன் ஆகியோர் என்ன ஆனார்கள் என்று கேட்டான் அவன். எனக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டது என்பதை அப்புறம் சொல்கிறேன். காரி, களர்ச்சிங்கன், சாத்தன் ஆகிய மூவரும் இங்கே வரவில்லையா? அவர்கள் மூவரும் இங்கே வந்து பத்திரமாக இருக்கிறார்கள் என்றல்லவா நினைத்துக் கொண்டிருந்தேன். நாங்கள் நால்வருமாக உபவனத்திலிருந்து கோட்டைக்குள் புறப்பட்ட தினத்தன்று ஆலவாய் பகுதியில் நான் தனியாக பிரிந்து சென்றேன். அவர்கள் மூவரும் என்னிடம் விடை பெற்று வெள்ளியம்பல பகுதிக்கு போனார்கள். நண்பகலுக்கு சிறிது நேரம் இருக்கும்போது இன்னும் சிறிது நாளிகைகளில் கோட்டை கதவுகள் மூடப்படலாம் என்பது போன்ற பரபரப்பு ஆலவாய் பகுதியிலேயே தெரிந்தது. யாத்திரீகர்கள் மூட்டை முடிச்சுகளோடு ஓடினார்கள். பூதபயங்கர படை ஆங்காங்கே புகுந்து நெருக்க தலைப்பட்டது. உடனே ஏதோ நடக்கக்கூடாதது நடக்கப் போகிறது என்று புரிந்து கொண்டு நான் ஆலவாய் பகுதியிலிருந்தே கிழக்கு கோட்டை வாயிலுக்கு விரைந்து அகநகரிலிருந்து வெளியேறிவிட்டேன். கோட்டைக்கு வெளியேயும் கடுமையான பாதுகாப்பு இருந்தது. என்னை சில பூதபயங்கர படை வீரர்கள் பின்தொடர்ந்து கண்காணிக்கிறார்களோ என்ற ஐயப்பாடு இருந்ததனால் உபவனத்துக்கு திரும்பாமல் நான் நேரே தேனூருக்கு சென்றேன். தேனூரிலும் என்னை அபாயம் சூழ்ந்திருந்தது. சுற்றுப்புற சிற்றூர்களிலும் கோநகரின் உள்ளேயும் ஆயிரக்கணக்கானவர்கள் களப்பிரர் ஆட்சியை எதிர்த்து திடீரென்று கலகம் புரியக்கூடும் என்ற அனுமானத்தின் காரணமாக களப்பிரர்கள் கடுமையான பாதுகாப்புகளை செய்துவிட்டார்கள். தேனூரிலிருந்து நான் பல நாட்கள் வெளியேறவே முடியாமல் போயிற்று. கடைசியாக நேற்று முன்தினம் மாலை தேனூர் மயானத்தின் வன்னி மரத்தருகே தன் மனைவிக்கு பேய் ஓட்டுவதற்காக ஒரு மறவன் வந்து கூப்பிட்டான். அதுதான் நல்ல சமயம் என்று அந்த மறவனுடைய வண்டியில் மறைந்து தப்பி மயானத்துக்கு போனேன். அன்று இரவு மயானத்திலிருந்து நான் திரும்பவே இல்லை. ஊருக்குள்ளும் சுற்றுப்புறங்களிலும் களப்பிரர்கள் என் தலையை சீவி எறிய காத்திருப்பது எனக்கு புரிந்தது. மயானத்தில் இருந்த வன்னி மரத்து புதரிலேயே பதுங்கியிருந்தேன். சுடுகாட்டு நரிகள் என் மேல் படையெடுத்தன. பசிச்சோர்வில் நான் சக்தியற்றிருந்தேன். நரிகளை என்னால் வெல்ல முடியவில்லை. அவற்றின் பசிக்கு நான் இரையாகி முடிந்து விடாமல் தப்ப முயன்றும் நான் முழு வெற்றி அடையவில்லை. தேனூரிலிருந்து முன்னிரவில் புறப்பட்டு வைகையின் மறுகரையில் வந்து நீந்தியே இக்கரைக்கு வந்தால் இங்கே உபவனத்திலும்
பூதபயங்கர படை இருந்தது. பேய் ஓட்டுவதற்கு கொண்டு வந்திருந்த என்னுடைய சாதனங்களை பயன்படுத்தி மிக தந்திரமாக நடு இரவுக்கு மேல்தான் நிலவரை வழியில் நான் இறங்க முடிந்தது. நரி கடித்த காயங்களின் வலியும் கடும் பசியும் என்னை வாட்டின. ஏறக்குறைய முக்காலும் செத்துவிட்டது போன்ற நிலையில்தான் நிலவரையில் நான் நடக்க முடிந்தது. இங்கே வந்த பிறகும் எனக்கு இருந்த பயத்தில் இந்த மாளிகையும் களப்பிரர் வசப்பட்டிருக்குமோ என்று அஞ்சியே முதலில் மூங்கில் கழியில் என் கைவசம் இருந்த கபாலத்தை கோத்து நீட்டினேன். குரல் கொடுத்து நிலைமையை அறியவும் அஞ்சினேன். நல்ல வேளையாக நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். சுடுகாட்டு நரிகள் என்னை கிழித்து பாதி கொன்று விட்டன என்றான் செங்கணான். அட பாவமே, நிலைமைகள் இவ்வளவு கெட்டு போயிருப்பதால் தான் எங்கிருந்தும் எதுவுமே நமக்கு தெரியவில்லை. மோகூரில் பெரியவர் எப்படி இருக்கிறார் என்று தேனூரில் ஏதாவது கேள்விப்பட்டாயா நீ என்று இளைய நம்பி கேட்டபோது இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையசைத்தான் செங்கணான். அவர்கள் யாவரும் கவலையில் ஆழ்ந்தனர். அந்த நிலையில் ரத்தின மாலையே மீண்டும் உதவுவதற்கு முன்வந்தாள். இளைய நம்பியின் கண்கள் கனிவுடன் அவளை நோக்கின. அந்த கனிவை அங்கீகரித்துக் கொள்வது போல் அவளும் அவனை பார்த்தாள். இருவரின் கண்களும் குறிப்பினால் பேசின. அத்தியாயம் 29 முடிவடைந்தது. அடுத்து வரும் அத்தியாயங்களை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.